கவர்மெண்ட்டால் பாஸ் பண்ணப்பட்ட மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 என்றது பெனிஃபிஷியல் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். அதுதான் ப்ரிவைல் ஆகும். நீங்கள் வேறு எந்த ரூலில் போட்டாலும் அதுக்குள்ளே தான் இது வரணுமே தவிர அதில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் இந்த ரூல் பிரகாரம் மறுக்கப்படக்கூடாது. முதல் குழந்தை பிறந்த 2 வருஷத்துக்குள்ள மெட்டர்னிட்டி லீவு கொடுக்கலாமா கூடாதா, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் இந்த பதிவுகளை எதற்காக ஏற்றுறேன்னா, அடிப்படையான உரிமைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால் என்ன ரிலீஃப், சட்டப்பூர்வமாக என்ன ரிலீஃப்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த பதிவுகளெல்லாம் நான் ஏற்றுறேன். இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது முதல்ல கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவு உங்களுக்கு வேணும்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எஸ் ஐ வாண்ட் டு பி இன்ஃபார்ம்ட் அபவுட் சச் டெவலப்மெண்ட்ஸ் அல்லது ஐ வாண்ட் என்று ஷார்ட் மெசேஜ் போடுங்க. அதை போடுறதுனால இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரும். அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு டிசிஷனுங்க. ஒரு லேடி மெட்டர்னிட்டி லீவ் அப்ளை பண்ணுறாங்க. வித்தின் 2 இயர்ஸ், முதல் குழந்தை பிறந்த 2 வருடங்களுக்கு உள்ள மீண்டும் மெட்டர்னிட்டி லீவ் அப்ளை பண்ணுறாங்க. அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி இதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எதை காரணம் காமிக்கிறாங்கன்னா, ஃபைனான்ஷியல் புக்குன்னு ஒன்று இருக்குது அந்த கவர்மெண்ட்டில். அதில் மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட் மெட்டர்னிட்டி லீவுக்கும் 2வது மெட்டர்னிட்டி லீவுக்குன்னு அதில் போட்டிருக்கு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 பிரகாரம் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இல்லை. அலகாபாத் ஹைகோர்ட் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்டால் பாஸ் பண்ணப்பட்ட மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 என்றது பெனிஃபிஷியல் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். அதுதான் ப்ரிவைல் ஆகும். நீங்கள் வேறு எந்த ரூலில் போட்டாலும் அதுக்குள்ளே தான் இது வரணுமே தவிர அதில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் இந்த ரூல் பிரகாரம் மறுக்கப்படக்கூடாது. இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் எதனால் இந்த பதிவுகளை போடுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர்களுக்கு தங்களுடைய உரிமை என்னன்னே தெரியல. Let us take an hypothetical case. Supposing some other person applies for maternity leave. இது அலகாபாத்தில் நடந்தது. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கலாம், கர்நாடகாவில் நடக்கலாம், ஆர் could happen any other place. Such information should be known to ordinary people. அப்போ தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்காது. என்னுடைய உரிமை என்னன்னு எனக்கு தெரியலன்னா அதை எப்படி நான் காப்பாற்றிக்க முடியும்? அதற்காகத்தான் இந்த பதிவுகள் எல்லாம் நான் போடுறேன். இந்த பதிவு உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டத்தை பற்றிய உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. இந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.